அந்த லைன் வந்து மூவ் ஆச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு என் குழந்தை இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா கிட்ட ஒரு 5 ஹார்ஸில் ஒரு 2, 3 டைம்ஸ் தான் கொஞ்ச நேரம் கொடுத்து அவள் ரிலாக்ஸ் ஆனா. ரிமைனிங் எல்லாமே அவளாவே ஹோல்ட் பண்ணிட்டு வந்தா அந்த பால் குடத்தை. அதுவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் சொன்னார், பரவாயில்ல, படிக்கட்டுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுங்க, உங்களால் படிக்கட்டில் ஏற முடிஞ்சால் ஏறுங்க, இல்லைனா அப்பா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை மம்மி, நானே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே படிக்கட்டுலேயே அழகாக ஏறி வந்தாங்க. ஏறி வந்துட்டு மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே முதல்ல விநாயக பெருமானுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் பால் குடம் லைனாக கரெக்டாக போச்சு. அது போயிட்டு இருந்தோடனே நான் முதல்ல ஊற்றி முடித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என் பொண்ணோட பால் குடமும் அந்த அஷ்டலட்சுமி சொம்பு அதில் இருக்கிறது ஊற்றுனாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் என் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப மன நிறைவாக இருந்தது எனக்கு. இந்த தைப்பூசம் திருநாள் வந்து நான் ஒன்று சும்மா கேட்டது, ஆனால் என் பொண்ணு பால் குடம் சுமந்து வந்துட்டா. அது ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு முருகன் அருள் எல்லா நாளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறமா வெள்ளி ரதம் ரெடி பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹாப்பியாக வேண்டுதல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.